ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2021 நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இருக்க யூனிட் 8 இருக்க திருக்குறள் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. ஓகேங்களா? நீங்கா நிலநாள் பவர்க்கு. மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் எதனா தூங்காமை, கல்வி, துணிவு. ஓகேங்களா? தூங்காமை, கல்வி, துணிவு இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்னா, உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. அவங்க எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேஷ் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் அப்படின்னா, கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். ஓகேங்களா? இந்த நான்கும் எதுனா கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. இது நாலும் இருக்கணும். அவங்க தான் ஒரு பெஸ்ட் கிங். ஓகேங்களா? வேந்தருக்கு பெஸ்ட் அப்படி எதுனா கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். இதுதான் வேந்தனுக்கு அப்படின்ட்டு ஒளின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வஞ்ச மனத்தான். இந்த திருக்குறள் பார்த்துக்கோங்க. இதில் வலியுறுத்தப்படுவது எது அப்படின்னா போலி ஒழுக்கம். ஓகேங்களா? வஞ்ச மனத்தான், பரீரொழுக்கம், பூதங்கள். ஓகேங்களா? ஐந்தும் அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்படுவது எதுனா போலி ஒழுக்கம். நெக்ஸ்ட்டு துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார். ஓகேங்களா? துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேஷ் இரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். ஓகேங்களா? இதில் இந்த திருக்குறளில் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறார்னா, தானம், தவம் இது ரெண்டும் மட்டும் இல்லைன்னா தாங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். வானம் இது ரெண்டும் இல்லைன்னா வானமும் மழை தராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அறம் போலும் கூர்மை இறையனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்னா, மக்கள் பண்பு இல்லாதவர். ஓகேங்களா? மக்கள் பண்பு இல்லாதவர். நெக்ஸ்ட்டு பயில்தோறும் பண்புடையாளார் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார்னா, நவில்தோறும் நூல் நயம் போன்றது. பயில்தோறும் பண்புடையாளார் நட்பு எதுனா நவில்தோறும் நூல் நயம் போன்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார். இக்கூற்றுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். நெக்ஸ்ட்டு கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி அவங்க மட்டும் இல்லாமல் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். இனம், சாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். ஓகேங்களா? மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். ஓகேங்களா? ஸோ இதில் மோர் தென் 7 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறத ஒரு டெய்லி ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி நீங்கள் திருக்குறள் படித்தாலே மோஸ்ட்லி டிஎன்பிசி எக்ஸாமில் மோர் தென் 5 கொஷின்ஸ் படிக்கலாம். ஓகே? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.